யூனிட் எக்ஸைஸ் 7ல் 9th சம்மு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கோனு, அந்த கோனோட பேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. பேஸ் ஏரியா 201 1/7, அதாவது மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துறாங்க. இந்த கோனோட வால்யூமும் கொடுத்துட்டாங்க 10005 5/7. ஓகேங்களா, இதோ மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதோட வால்யூம் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க, ஸ்லாண்ட் ஹைட்டு கேட்குறாங்க. ஓகேவா, இந்த ஹைட்டு கேட்குறாங்க, ஸ்லாண்ட் ஹைட்டு. நான் என்ன தெரியணும், ஸ்லாண்ட் ஹைட்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்ன ஃபார்முலா? சொல்யூஷன் ஸ்லாண்ட் எல் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஹெச்சையும் ஆரையும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போது எப்படி பண்ணலாம்? இதை வச்சு இந்த பேஸ் ஏரியா வச்சு ஆர் கண்டுபிடிப்பேன், இந்த வால்யூமை வச்சு ஹெச்சை கண்டுபிடிப்பேன், எல்லை வச்சு இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் நம்ம பை ஆர் ஸ்கொயர் எடுத்துக்குவோம். பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 201 1/7. இது எப்படி எழுதலாம்? மிக்சர் ஃப்ராக்ஷன் இல்லையா? இதை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாத்திரம் என்ன பண்ணலாம்? 7 × 201 + 1 / 7. இதை மல்டிப்ளை பண்ணால் 1407 + 1 / 7 1408 / 7. சரிங்களா? இப்போ இதை வச்சு நம்ம ஆர் கண்டுபிடிச்சிடலாம். ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 22/7 இது இல்லையா, இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1408/7. வச்சுங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 7 மேலே போய்டும், 22 கீழே வந்துடும். அப்போ எப்படி அதெல்லாம்? ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1408 / 7 இன்ட்டு 7/22. 7 7 கேன்சல் ஆகிடும். இது 11, இது 704, இது 111 11, இது 64 11. அப்போது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64, ஆர் ஈக்குவல் டு 8. ஆர் ஈக்குவல் டு 8. இந்த கோனோட ஆறு 8 சென்டிமீட்டரா? ஆமாம், சென்டிமீட்டர் எல்லாமே. இதுவும் சென்டிமீட்ரு, இதுவும் சென்டிமீட்ரு. அப்புறம் வால்யூம் கொடுத்துருக்காங்க இல்லையா? வால்யூம் வச்சு நான் எச்சை கண்டுபிடிக்க போகிறேன். வால்யூம் என்னது? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இது கோனோட வால்யூம் இல்லையா? 1005 5/7. இது எப்படி எழுதலாம்? 1005 × 7 + 5 / 7. 7 × சம்திங் எவ்வளோ வரும்? 7 0 35 + 5 / 7. இது எப்படி அதெல்லாம்? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு 7040 / 7. ஓகேங்களா? இப்போ ஹெச் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த பை ஆர் ஸ்கொயர் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ போட்டுக்கிறேன். பை ஆர் ஸ்கொயர் இந்த வேல்யூ தானே கண்டுபிடிச்சோம்மா. இது பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு தானே 1408/7 இல்லையா? நான் அதே போட்டுக்கிறேன். 1/3 இன்ட்டு 1408/7 இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு 7040 / 7. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் 7 7 கேன்சல் ஆகிடும். ஹெச் தான் வேணும் இல்லையா? அந்த பக்கம் வச்சுட்டு மற்றெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். கொண்டு போன நடக்கும், அந்த 3 மேலே போய்டும் இல்லையா? ஹெச் ஈக்குவல் டு 7040 இன்ட்டு 3 / 1408. ஓகேங்களா? இப்போ ஹெச் ஈக்குவல் டு, இது பெரிய கால்குலேஷனாக போதும், அதனால் என்னால் முடியல, ரொம்ப லென்த்தாக போகுது வீடியோ, அதனால தான் சுருக்கிட்டேன். இது நான் ஆன்சர் மட்டும் எழுதியிருக்கேன் 15. ஹெச் ஈக்குவல் டு 15. இப்போ எனக்கு ஆறு கிடச்சிச்சு இல்லையா? ஆறு 8 சென்டிமீட்ரு, ஹெச் 15 சென்டிமீட்ரு. அப்போ எல்லோட ஃபார்முலா என்ன? லென்த்தோட ஃபார்முலா, ஸ்லாண்ட் ஹைட்டோட ஃபார்முலா ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். அப்போது ஹெச் ஸ்கொயர் என்னது? 15 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 225 ப்ளஸ் 64 ஈக்குவல் டு 4 9 8 2 289. அப்போது எல் ஈக்குவல் டு 17 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் தான் எல்லாமே, சென்டிமீட்டர் தான். தேங்க்ஸ்.